அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். எதுல கடவுள் பிரியப்படுறாரு? நீதியிலும் நியாயத்திலும் கடவுள் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அதே நீதிமொழிகள் 8:21 வாசி. நீதிமொழிகள் 8:21. அவர்களை நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறார். பாரு, இதுதான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் எதை விரும்புகிறார்? நீதியில அவர் பிரியப்படுகிறார். அதை தான் நம்ம இந்த நீதியை நம்ம செய்யணும்னா, கடவுள் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு இடத்துல அவர் போட்டிருக்குது, அவர் பேரு நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப தேவன் எதுல பிரியப்படுகிறார்? நீதியில பிரியப்படுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை எதுல நடத்த விரும்புகிறார்? நீதியின் பாதையில, நீதியின் வழிகளில. அப்ப கடவுள் இதுல பிரியப்படுறாருன்னா, நான் அதை செஞ்சேன்னா அப்ப கடவுள் என்ன மேலேயும் பிரியமா தான் இருக்கும். கடவுள் பிரியப்படுறதுன்னா அவர் ஆசை எது? நீதி. அப்ப அந்த வழியில ஒருத்தர் நடக்கிறான்னா அவன் மேல என்னவா இருக்கும்? அவருக்கு ஆசை. நல்லவா, நான் நீதி உள்ளவன், இவன் நீதியின் பாதையில் நடக்கிறான், நம்ம கடவுளுடைய பார்வை இவன் மேல இருக்கும். இவன் நடக்கிறான் நீதி. அப்ப இவனுக்கு சுத்தி வர பிரச்சனையெல்லாம் அவர் தடுப்பார். இவன் நீதியின் பாதையில நடக்கிறான், அவன் நியாய பாதையில நடக்கிறான், எனக்கு பிரியமான வழியில இவன் நடக்கிறான் போது இவனை சுத்தி நெருங்குற சத்துருக்கள், பாவங்கள், பொல்லாப்புகள் எல்லாத்துக்கும் இவன் என்ன பண்ணுவாரு? விலக்கி பாதுகாப்பார். சுத்தியும் கிருபை தாங்கும்படி, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி தேவன் அவனை சுத்திலும் ஒரு பாதுகாப்பை, ஒரு ப்ரொடெக்ஷன் அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நீதியில பிரியப்படுகிறவர், நம்மையும் நீதியின் பாதையில நடத்த விரும்புகிறவர். அதனால தான் நீதியை செய்யுங்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்துல, நீதி செய்கிறவன், நீதி உள்ளவன், இன்னும் நீதி செய். ஏன்னா கடவுள் அதுல பிரியப்படுகிறார், கடவுள் அதுல பிரியப்படுகிறார். அதனால தான் சதுசேயர், பரிசேயர், நியாய சாஸ்திரி இவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும்ன்றார். அவன் என்ன சொல்றான்? வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன்றான், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துறேன்றான். அவனே அந்த நீதி செய்யறான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசுவை விசுவாசிக்காதவன், அன்பை அதிகமா காட்டாதவன், அவன் நியாயப்பிரமாணத்தையே புடிச்சுன்னு கிடக்குறான், இரக்கத்தை விட்டுறான். அவன் அப்படிப்பட்டவனே என்ன செய்யறான்? எனக்கு வர வருமானம் எல்லாத்தையும் தசம்பாகம் தர்றேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு அம்மா பாருங்க, வயசானவங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு இருக்கும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க போய் கூணு விழுந்த மாதிரி நடக்கிறாங்க. அவங்க போய் ஒரு பேஷண்ட்டுங்களை பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேலை செய்கிறாங்க. சில வீட்டு வேலைகளும் செய்கிறாங்க. பங்களாவில் போயிட்டு பெருக்கி துடைக்கிற வேலையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு வருகிற வருமானத்தில் அவங்க போகிற சர்ச்சை வேற ஒரு சபைக்கு போகிறாங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சில காரியங்களை கேட்டாங்க. நான் ஜெபம் பண்ண அவங்க விடுதலை ஆயிடுச்சு. அதுலேருந்து அவங்க என்னை மாதம் வந்து என்னை பார்ப்பான்வாங்க. நானும் போய் அவங்க மாதம் அவங்கள சந்திப்பேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க இப்போ வீடு பெருக்கி துடைக்கிறாங்க, அந்த வேலை செய்கிறாங்க. பங்களாவில் இந்த பெரிய பெரிய அந்த வசதியான வீடுகளில் போயிட்டு வீட்டை பெருக்கி துடைக்கிற வேலை. அப்படிப்பட்ட வேலை செய்கிறவங்க அவங்க வாங்குகிற சம்பளத்தில் தசம பாகம் மாதிரி ஒரு காணிக்கை எடுத்து ஒரு வெள்ளை காணிக்கை கவரில் போட்டு மச்சு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியாது. யார்கிட்டனா ஃபோனை கொடுத்து பண்ண சொல்லுவாங்க, இந்த நம்பருக்கு போடுங்க அப்படின்னு. போட்டவுடனே அவங்க பேசுவாங்க, தம்பி வரீங்களா, என்ன பார்க்குறீங்களா தம்பி, கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா வீடு வரைக்கணும். போனாக்கா அந்த அம்மா எடுத்தவொன்னே அந்த காணிக்கை கவரை கையில் முதல்ல கொடுப்போம். எனக்கு அப்படியே ரொம்ப மனசு, அது வாங்குறதுக்கே எனக்கு யோசிக்கிறேன். அம்மா வயசானவங்க, எந்த ஆதரவும் இல்லை, புருஷனும் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைங்களாம் தனித்தனியாக எங்கெங்கேயோ போயிட்டுக்கிறாங்க, தனியாக குடும்பம் நடத்தினுக்கிறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கையில் அந்த காணிக்கை வாங்குறது ஒரு விதவை வேற. எனக்கு ஆண்டவரே, இவ்வளோ வயசுல இந்த வீடு பெருக்கி தொடிக்கிற அதில் வர வருமானத்தில் எனக்கு ஒரு காணிக்கை இந்த கிராம ஊழியத்துக்குன்னு கொடுக்குறாங்களேன்னு சொல்லி கண்ணு கலங்க எனக்கு. ஆனால் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. நிலைமையை பார்க்கும்போது நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவங்க அந்த இல்லை சார், இது கடவுளுக்குன்னு வைங்க சார்னு சொல்லி கொடுப்பாங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த 75-80 வயசு இருக்கும் அவங்களுக்கு அந்த காணிக்கை அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப மனசோட சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க, அந்த கிராம ஊழியத்துக்கு நான் கொடுக்கும்போது தான் எனக்குள்ளே நிம்மதி இருக்குது, எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறேன் சார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அந்த கடவுளுக்கு நான் செய்கிற காரியம் தான். கடவுள் என்ன நல்லா வைக்கிறார், நான் கடவுளுக்கு செய்கிறேன் சார். அல்ல இல்லையா? இவங்களெல்லாம் என்னம்மா சொல்லுவீங்க நீங்கள்? வீடு பெருக்கி துடைக்கிறதுலையே அவங்க காணிக்க கடவுளுக்கு செலுத்துகிறாங்க நம்மோது. அதனால தான் அந்த பரிசேயர் சதிசேயர் சொல்கிறான், என்ன சொல்கிறான், எனக்கு வருகிற எல்லா சம்பாத்தியத்திலும் கர்த்தருக்கு தசம்பாகம் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவன் நீதியிலும் உங்கள் நீதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் அவன் நீதியில் உங்கள் நீதிகள் அதிகமாக இருக்கிறான்? சங்கீதம் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 4:5 ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க.
நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கடவுள் மேல நம்பிக்கையா இருன்றார். நீதியின் பலினா இதுதான் பாருங்க. அந்த பரிசெயர் சதுசெயர் செய்தாங்கல்ல, வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறாங்களாம், அது நீதியின் பலி. அவனுடைய வருமானத்துல எல்லாம் 10ல் 1 பங்கு தசமபாகம் கடவுளுக்கு கொடுக்குறது, அது நீதியின் பலி. அப்ப இப்படிப்பட்ட நீதியின் மேல கடவுள் பிரியமா இருக்கிறார். அதனாலதான் சொல்ற, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நீ பலியை செலுத்திட்டு அவர் மேல நம்பிக்காரு. கர்த்தர் நான் நீதி செஞ்சிருக்கிறேன், எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நீதியின் பலியை நான் செலுத்தி இருக்கிறேன், கடவுள் எனக்கு அதுக்கு ஏற்ற பலனை எனக்கு தருவான்ற நம்பிக்கையா நீ இருக்கும் போது நிச்சயமா தேவன் உனக்கு தர்றாரு பாருங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர்ன்ற புஸ்தகம் 9:10. அப்ப பாருங்க, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சல். அப்ப நீதியின் பலியை நாம செலுத்தி நீதியின்படி வாழும்போது நாம செய்கிற எல்லா நீதியின் விளைச்சல்களையும் வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வருமானங்கள் வர்த்திக்க பண்ணுவார். நமக்கு சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், இப்படி நாம செய்கிற தொட்டதெல்லாம் தொடங்குறது. இந்த மாதிரி நீதியாய் செய்கிற காரியத்தில் எல்லாம் அதனுடைய விளைச்சல் பெருசாக்குவார், வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு நிலம் இருக்குது, ஒரு நிலம், ஒரு சின்ன ஒரு துண்டு நிலம் இருக்குது, அதுல நெல்லை விதைக்கிறாங்க, அதுல ஒரு மூட்டை அறுக்கிறாங்க, ஒரு மூட்டையில ஒரு படி ஆண்டவருக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இந்த நீதியின் பலியை கடவுளுக்கு செலுத்தும் போது கடவுள் என்ன பண்றாரு, அந்த தோட்டத்துல, அந்த நிலத்துல இன்னும் அதிகமான பயிர்களை விளைய வைக்கிறார். அதான் நீதியா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதன் விளைச்சல்களை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுதான், இப்படிப்பட்ட நீதியின் பலிகளின் மேல கடவுள் பிரியமா இருக்கிறார். நீதியான காரியங்களை நாமளும் செய்யணும். அப்படி செய்யும்போது தேவன் நம்முடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி கண்டார். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முன்னால நம்ம பார்த்ததெல்லாம் விதைக்கிறது, நீதியின் விளைச்சலை நம்மளுக்கு வர்த்திக்க செய்யும். அப்படின்னா என்ன, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறது, அதுக்கு மேலே நீ ஒரு 3 தடவை உபவாசிக்கணும். ஆமாம், எனக்கு வர சம்பாத்தியத்திலெல்லாம், வருமானத்திலெல்லாம் கடவுளுக்கு தசமபாகம் செலுத்த வேணாம். அதை தான் அந்த நீதியின் விளைச்சலை நாம் அதை செய்யணும். அப்போ நமக்கு கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே கடவுளை நம்ம கனம் பண்ணணும். தசமபாகம், காணிக்கை எல்லாத்தையும் செலுத்தும் போது நம்மளுக்கு இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகும், சம்பள உயர்வு, நம்மளுக்கு நஷ்டம் வராது, சேதம் வராது. நம்ம இந்த இடத்துல முடக்கணும்னா கடவுளுக்கு இவ்வளோ கொடுக்கணுமா, 10ல் 1 கொடுக்கணுமா அப்படின்லாம் நினச்சி உனக்குள்ள அது கெட்ட எண்ணத்தில் இதை முடக்குனீங்கன்னா இந்த பக்கம் ஆஸ்பத்திரி செலவு டக்குன்னு மார்வழிக்கிற மாதிரி. இது ஒன்றுமே இல்லை. ஒரு அம்மா இப்படி தான் பண்ணாங்க, சொல்கிறேன் பாருங்க. காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, தசமபாகம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஃபோன் வருது, அந்த அம்மாவுக்கு மார்வழியா சார் ஜபம் பண்ணுங்க. மார்வழி வந்துச்சா, ஜபம் பண்ணமா, ஆஸ்பத்திரி தூக்கின்னு போயா பட்டுன்னு அப்படின்னு. பட்டுன்னு ஆஸ்பத்திரி கிட்டுன்னு பாரு. அவரு இசிஜி ஸ்கேனு அது இதுன்னு எல்லாம் எடுத்தான் பாரு. அவ்வளோதான். எவ்வளோ? 3000 ரூபாய் போயிடுச்சு. ஐயோ, 3000 ரூபாய் போயிடுச்சு சார். அப்புறம் பார்த்தா என்னன்னா கேஸா, வாய்வு தொல்லை. அது இங்கே போய் பிடிச்சின்னு இருக்குது பழகுது. அவங்களுக்கு மார்வழி நீட்டுன்னு போய்க்கிறாங்க. அப்புறம் அவன் இசிஜி ஸ்கேனு அது இருந்து 3000 ரூபாய் போயிடுச்சு சார். அது இல்லையா? அப்போ தான் அந்த அம்மா யோசிச்சேன், கடவுளுக்காவது குத்துருக்கலாம் பாரு. ஒன்றுமே இல்லை, கேஸ் ஒரு ஊசி போட்டானா வீட்டுக்கு வந்து ஏப்பமாக வந்துதான் பாரு, சரியா போயிடுச்சு. அவ்வளோதான். ஆடாப்பாவி, வீட்டில் ஒரு ரசம், மிளகு ரசம் அது இதுன்னு வச்சு குடிச்சிருந்தால போய் உருளைக்கிழங்காக சாப்பிட்டுக்குது இந்த அம்மா. வாய்வு தொல்லையாகிட்டு அது முதுவெல்லாம் பிடிச்சின்னு கிடக்கு. 3000 ரூபாய் சார். ஆண்டவர் 10 எப்படி காணிக்கை போடலாம் இருந்தால் அந்த டைமில்
ரூபாய் நோட்டெல்லாம் இருந்தால் அந்த 5 ரூபாய் காயின் எடுத்து அப்படி போட்டான். பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா சொல்லி நல்லா காணிக்கன்னா அப்படி போடுற ஆண்டவருக்கு நல்லா தான் இன்னும் அப்போதாதா இது அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 3000 ரூபாய் வச்சிட்டது. இங்கே முடக்கும் போது இங்கே ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்குன்னு அருமையான தேவ சபையே தேவஜனமே. அதனால் அதில் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா ஆண்டவருக்கு செலுத்தினா எந்த நஷ்டமோ எந்த தொல்லையோ எந்த வேஸ்டேஜும் ஆகாது, எந்த தொந்தரவும் இருக்குது, நல்லா இருக்குது.